இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா G7 மாநாடு. இப்போ G7 மாநாட்டில் வந்து என்ன நடக்குது? அதாவது இது வந்து இத்தாலியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா G7 கண்ட்ரிஸ், அதாவது உலகத்திலேயே வந்துட்டு ஒரு பணக்கார கண்ட்ரிகள், அதாவது பெரிய கண்ட்ரிகள்னு சொல்கிறத விட ஒரு பணக்காரத்தில் வந்துட்டு ரிச்சாக இருக்கிற ஒரு கண்ட்ரிகளை பார்த்தீங்கன்னா G7 கண்ட்ரிஸ்னு சொல்கிறோம். அந்த கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸு, இத்தாலி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு உள்ளே வருது. கனடா ஒரு கண்ட்ரி இருக்குது, அமெரிக்காவுக்கு மேலே இருக்கிற கண்ட்ரி. இந்த நாடுகள் சேர்ந்து அடங்கினது தான் இந்த G7 அமைப்பு. முன்னாடி வந்துட்டு G6 தான் இருந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பின்வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு G8 நாடுகளாக மாறிச்சு. அதாவது ரஷ்யாவும் உள்ளே வந்துச்சு. பட் இந்த ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு கிரீமியா மேலே ஒரு எடுத்த நடவடிக்கையினால G8 அந்த ஒரு சப்மிட்லேருந்து அவங்க வந்துட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ரஷ்யா அந்த நாடு வந்துட்டு வெளியேற்றப்பட்டது. இப்போ வந்து அது வந்து G7 நாடாக தான் இருக்குது. பட் இதில் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா, உலக லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ரிச்சான கண்ட்ரியும் இந்த G7 தான். ஜிடிபி வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு க்ரோ ஆகிறது இந்த கண்ட்ரிஸ் தான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டாண்டு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னால், இத்தாலியை சேர்ந்த பிரதமர் ஜார்ஜியோ மெலனி அவங்க வந்துட்டு நம்ம பிஎம் நரேந்திர மோடிக்கு அவங்களுக்கு வந்து இன்விடேஷன் பண்ணி இந்த மாதிரி G7 மாநாட்டில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு வந்து அவர் வர சொல்லியிருக்காங்க. அங்கே போனதுலேருந்து வரவேற்பு பலமாக இருந்தது. ஆனால் இதில் வந்துட்டு என்னென்ன அதிகமாக பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, சர்வதேச பிரச்சனைகள், அதாவது அவங்களோட பொருளாதாரத்தை வந்து சரிவிலிருந்து மீட்டெடுக்க என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம், உலக அளவில் வந்துட்டு அமைதியை எப்படி நிலைநாட்டலாம், எப்படி வந்துட்டு எல்லா நாட்டுக்கும் எல்லாமே தேவைப்படுது, ஒவ்வொருத்தரோட ட்ரேடும் வந்துட்டு இதில் வந்து முக்கியமாக வந்துட்டு பார்க்கப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்ஏ, யூரோப்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யா மேலே போட்டு இந்த சாங்ஷன்ஸ்னால அவங்களுக்கு தேவையான ஒரு க்ரூட் ஆயிலிருந்து அவங்களுக்கு தேவையான எந்த பொருட்களும் அவங்களுக்கு வந்துட்டு நேரடியாக போகிறதில்ல. இப்போ அது வந்து எப்படி போகுதுன்னா, இந்தியா அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்தியாவிலேருந்து அது எக்ஸ்போர்ட் ஆகுது. அதாவது க்ரூட் ஆயிலை வந்து இந்தியாவில் வந்து வாங்கி இங்கே பெட்ரோலியமாகவும் டீசலாகவும் மற்றும் இதில் ஒரு பொருட்களாகவும் மாற்றி அது வந்து என்ன ஆகுதுன்னா இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகும்போது இதனால் வந்துட்டு அந்த நாடுகளுக்கு வந்துட்டு ஒரு பலனடைகிறாங்க. ஆனால் இருந்தாலும் டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் வரும்போது அதோட செலவுங்கிறது குறைவு தான். ரஷ்யாவிலேருந்து யூரோப் கண்ட்ரிக்கும் ஒரு பார்டர் தான் வந்துட்டு ஒரு கேப்பு. அதாவது அது எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடையில இருக்கிறது யுக்ரைன் வழியாக தான் வந்துட்டு யூரோப்புக்கு தேவையான கேஸும் போயிட்டு இருந்துச்சு, ஜெர்மனி வழியாகவும் போயிட்டு இருந்துச்சு. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்த பிரச்சனையினால் ரஷ்யா மேலே ஏகப்பட்ட சாங்ஷனை போட்டு அவங்களோட பொருளாதாரத்தை முடக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வந்து எல்லாத்தையும் பண்ணி, பட் G7 நாடுகளோட பொருளாதாரம் முற்றிலும் வந்துட்டு தடைபெற்று விட்டது. அவங்களோட ஒரு வளர்ச்சி வந்துட்டு ஒரு முன்னேற்ற பாதையில் வந்துட்டு போக முடியலை. இப்போ இந்த G7 மாநாட்டில் வந்து என்னென்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனை பார்த்துடலாம். இந்த அவங்களுக்கு தேவையான ஒரு க்ரூட் ஆயிலிருந்து அவங்களுக்கு தேவையான ஒரு வீட், ரைஸ், இந்த மாதிரி பொருள்லேருந்து தேவையான எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் வந்து இவங்களோட நம்ம இந்தியாவோட ரோல் தான் வந்துட்டு இந்த கீபேட்டில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு முக்கியமான நாடாக வந்துட்டு நடுநிலை நாடாக வந்துட்டு மேற்கத்திய நாடுகளும் அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற நாடுகளும் வந்துட்டு இது வந்து நடுநிலை நாடாக வந்துட்டு நம்ம நாடை மதிக்கிறதுனால தான் SCO சமிட்லேயும் சரி, நேட்டோ அந்த ஒரு G7லேயும் சரி, குவாட்லேயும் சரி, எல்லா ஒரு இந்தோ பசிபிக் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ஒரு சமநிலை வந்துட்டு ஆதிக்கத்தை வந்துட்டு சைனாவோட ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு ஏற்படுத்தப்பட்டது வந்து குவாடு. இதுலேயும் வந்துட்டு இந்தியா ஒரு அங்கமாக இருக்குது. அந்த குவாடில் பார்த்தீங்கன்னா 4 நாடுகள் இருக்காங்க. அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒன்று USA, இன்னொன்று இந்தியா, இன்னொன்று ஜப்பான், இன்னொன்று ஆஸ்திரேலியா. இந்த 4 நாடுகள் தான் வந்து இந்தியோ பசிபிக் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா சைனாவோட டாமினேஷனை வந்து குறைச்சிட்டு இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமானதான் அவங்களோட ஒரு இந்த கடனுடன் திறனிலிருந்து
மற்ற நாடுகளை வந்துட்டு கைப்பற்றுதல் வந்து அது கடங்காலியான நாடாக மாதிரி அங்கிருந்து வந்து எல்லாமே வந்துட்டு சுரண்டிட்டு போகிற இயற்கை வளங்கள் அழிக்கிறது தான் இவங்களோட வேலை. இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட அமைப்புகள் வந்து இருக்குது. யுஎன்எஸ்சியிலேருந்து யுஎன்எஃப்ஓலேருந்து ஏகப்பட்ட அமைப்பு இருக்குது. இதில் ஒரு அமைப்பு தான் இதில் வந்துட்டு அந்த ஒரு பொருளாதார கொள்கையிலிருந்து அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு G7 நாடுகள்லாம் வந்துட்டு முக்கியமாக பங்காற்றுறது. முக்கியமாக இந்த ஒரு கூட்டம் வந்து நடக்கிறது இப்போ முக்கியமான காலகட்டம். ஏன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கு, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இஸ்ரேலுக்கும் ஹவுத்திக்கும் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லினே போகலாம். இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு மத்தியில் இந்த G7 மாநாடு வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. இந்த G7 மாநாட்டில் வந்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்து வந்துட்டு எப்படி ஒரு அமைதியை நிலைநாட்டலாம், எப்படி வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கலாம். இப்போ இன்னொரு வழியில் சொல்ல போனால் இந்த ஒரு உக்ரைன் ரஷ்யா இஷ்யூவில் பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு சமநிலைப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து யோசிக்கலாம். இந்த கிரீன் டீலை வந்துட்டு இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா அப்படின்னு ஒரு இந்தியா வந்துட்டு அவங்களோட ஒரு வாய்ஸை வந்துட்டு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நிறையா போகலாம். பட் அதோட ஒரு அப்டேட்ஸ் வந்து வந்துச்சுன்னா நம்ம சேனலில் பகிர்றோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க.